ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சாயங்காலம் ஆச்சு. புறா எல்லாம் இருக்கிற திணுசை பார்த்தாலே தெரியும், எல்லாம் எப்படா இற போடுவோம் அப்படின்ட்டு காத்திருக்குது. ஆனால் அதுக்கு நல்ல நேரமாக அதுக்கு கெட்ட நேரமாக என்னென்னு தெரில. நம்மகிட்ட கோதம்பெல்லாம் தீர்ந்து போச்சு. அரிசி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது வழக்கம் போல் தண்ணியை மாற்றி வச்சுட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன ஸ்நாக்ஸ், கொஞ்சோண்டு நிலக்கடலையும் கீழே கொஞ்சம் சிறுபேனம் இருக்குதா. இது வந்து நம்ம ஆட்களுக்கெல்லாம் வந்து நல்லா பிடிச்ச ஸ்நாக்ஸ். தண்ணியை ஃபஸ்ட்டு பிடிச்சிருவோமா. பார்த்தீங்கன்னா இதில் வைக்கிறது தலைவனு என்ன செஞ்சிடறானுங்க அப்படின்னாக்கி, டெய்லி காலத்தை ஒரு குளியல், மத்தியானம் ஒரு குளியல். நல்லா வெயிலாக இருக்குல்ல, ஒரே தண்ணியிலே தான் விஜாலிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ கப்பிள் பாத் எடுத்துகிட்டு இருக்காங்க டெய்லி. எல்லாம் பார்த்துட்டு இப்போ நிறையா தான் முட்டை கரட்டிகிட்டு இருக்குது. 1-2 முட்டை கரட்டிகிட்டு இருக்குதா. அதனால் அவங்க கப்பிளாக ரொமான்ஸ் பண்ணி குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் நிற்கிதா எல்லாம், நான் கொஞ்சம் நிற்கிது, மீதி நான் கூட்டுக்கு மேலே நிற்கிது. அது ரெண்டும் வந்து பட்டா, அந்த அத்ததில் நிற்கலா, அந்த அத்ததில் நிற்க ரெண்டும் பட்டா. அதுக்கு பின்னாடி இருக்கிற செவலையுமே பட்டா தான். என்ன இருக்கா, இது ரெண்டும் பட்டா, இந்த 2 செவலையும் பட்டா. சரியா, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம். லே ஸ்கூபி, ஒரு ஹாய் சொல்லு. உனக்கு என்னான்ட்டு நிற்காது. சரி, ஓகே, போட். இதுனா மட்டும் எல்லாரும் பறந்து தான் நிற்பவ. நான் வர்றதோடு ஒரு காட்டு மாடை வர்றதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, தலைவனுங்க வந்து ஏதாவது நோய்களை கொண்டுட்டு வந்துடும். நான் இருக்கா, அதுதான் ஒரே பிரச்சனை. அந்த காட்டு மாடைகள் வர்றதில் பிரச்சனையே அதுதான். என்ன இருக்கா, வேணுமாலையா இருக்காது, வேணுமா வேண்டாமா, என்ன பார்க்க ஓய் வேண்டாமா, வேண்டான்னா போந்தால வேறு எதுக்காக போட போகிறேன். நான் ஓடி போய் திங்கிட்டு ஒன்றா போட்டு பார்ப்போமா, யார் அந்த லக்கி வின்னர் அப்படின்ட்டு. நான் வச்சு சாப்பிடுது. நிறைய அப்புறம் என்ன செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நமக்கு கிட்ட வர மாட்டேங்க அவங்க வந்து. இன்னும் இது ரெண்டும் வந்து கடுவும் தான். ஆனால் கடுவை நட்டுமே ஜோடி எடுத்து கிடக்கு. நம்மகிட்டையும் வேறு நிறைய ஃபீமேல் இல்லையா, இருந்தாலும் சரி வேறு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஓகே, சாப்பிட்டுட்ருக்காங்க. சிறுபயிர் வந்து சூப்பராக சாப்பிடும். சிறுபயிரெலாம் அடி பறத்திடும். ஓகே, அடி நிமித்திடும் சிறுபயிரெல்லாம். நான் சாப்பிட்டுருக்காவெல்லாம். டேய், வேறு சிறுபயிர் வேணுமா, போதுமா இல்லைண்ணா, எனக்கு சிறுபயிர் மட்டும் இருக்குது. ஏய், நிலக்கடலைக்கு தான் பயங்கர அடி போட்டுட்ருக்காவ எல்லாரும் கடந்து. என்ன இருக்கா பட்டா, அது 2க்கும் என்ன வந்து அவங்க டேடி ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க 3 பேருக்கும். அதனால் அவங்க வரமாட்டேங்கிறாங்க கீழே. கலையாங்களே, ஏம்பல கலையிறிய ஓவர கலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உறவு அரிசியும் போட மாட்டேன் பார்த்துக்க. நான் இருக்கா. சரி, இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் போட்டாச்சு. அரிசி பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் எப்போவும் ஸ்டாக் வச்சுருக்கேன். அதுக்கு இருக்கா, அரிசி எப்போவும் ஸ்டாக் இருக்குது. அது போக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் போல் கம்பம்புல் வச்சுருக்கோம். கம்பம்புல்லாம் கம்பம்புல்லாம் வாங்கணும். நம்ம இங்கே ஹோல்சேல் கடையில் வந்து ஒரு 10 கிலோ 15 கிலோன்ட்டு கம்பம்புல்லாம் வாங்கி வச்சுருவேன் ஒரு ஐடியா. இருக்கா, நான் சாப்பிட்றாங்களா. கம்பம்புல்ல என்ன நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புராணம் மட்டும் ரொம்ப கலைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம கம்பம்புல் போட்டால் போதும். ஏன் அப்படின்னா, இப்போ கோதம்பெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து சீக்கிரம் வயிறு நிறைஞ்சிரும். வயிறு நிறைஞ்சதோடு என்ன செய்வாங்க, பறந்து போயிடுவாங்க.
கம்பு முள் அப்படின்னா சின்னதாக இருக்குமா, கொத்தி 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 வயிறு நிறைய ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நம்ம இப்படி பக்கத்தில் இருந்து எடுத்து அதுகள் கூட கொஞ்சம் பழகிக்கலாம். நான் சாப்பிட்டுருக்காவளா, இதுதான் அந்த காட்டு மாடை. அதையும் விரட்டி விட்டாலும் போக மாட்டேங்குது. இருக்கா இதெல்லாம் தான் புறா. கம்பம்புல் முடிஞ்சதோட எல்லாம் கலைஞ்சிரும். இருக்கா அடுத்து எவ்வளோவா போடுவானா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கோடைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் அரிசி தின்னுட்டு வீட்டில் போய் படுங்க போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.